எழுத்தாளர் எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட சிறிது வெளிச்சம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து சில தகவல் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த புக்கை பற்றி கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 15 வீடியோ கிட்ட போட்டிருப்போம். எஸ் ராமகிருஷ்ணன் அவரால் தான் வந்து நம்ம இலக்கியத்துக்கும் கொஞ்சம் உள்ளே வந்தோம். இதை நம்ம அவர்கிட்டையுமே சொல்லியிருக்கோம். அதனால் இதை நான் நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன் பட்சலாக. பட் இது வந்து அவர்கிட்ட வந்து ஒரு சைன்லாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த புக்கை பற்றி நான் நிறையா வந்து பேசிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ என்ன இதுக்கு முன்னாடி இதை வச்சு ஒரு 10-15 வீடியோ வந்து போட்டிருப்போம். இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறோன்னா வந்து சாப்டர் 15 வந்து வாருங்கள் தேவதூதன் ஆகலாம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து பேசியிருக்காங்க. அது என்னென்னா வந்து நம்ம எப்போவுமே வந்து வளர்ந்து பெரியவளானவனே வந்து என்ன கேட்பாங்க எல்லாமே போய் நீ என்ன ஆக போகிற, உனக்கு வாழ்க்கையில் வந்து என்ன ஆகணும்னு ஆசை இருக்குன்னு கேட்பாங்க. நம்ம வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆர்மிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே நம்ம அதை பண்ணுறோமா அப்படின்றத பற்றி தான் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமானதும் கூட. நம்ம லைஃப்பில் எல்லாத்துலேயுமே வந்து இதை நம்ம கடந்து வந்திருப்போம். சின்ன பிள்ளையில் வந்து நம்ம என்னெல்லாம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ உண்மையிலே அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் அது வந்து இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு நிறையா காரணங்களுமே நம்ம சைடில் வந்து இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டிஸ்கஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா வந்து அமெரிக்காவில் கார்னகி லெமன் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து ராண்டி பாஷ் அப்படின்றவர் வந்து ஒரு பேராசிரியர் இருக்கார். அவர் வந்து ஒரு புற்றுநோய் இருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து 2008 வந்து இறந்துடுறாரு. அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அது வந்து யூடியூப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்னென்னா வந்து அவர் வந்து என் லைஃப்பில் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன், அதெல்லாம் நான் பண்ணவே இல்லை, நான் வந்து இறந்து போயிடுவேன், எனக்கு புற்றுநோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் நினச்சேனோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அதில் என்ன தான் கம்ப்ளீட் பண்ணார், எதெல்லாம் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றத வந்து ஒரு வீடியோ வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்பீச் நான் கேட்டேன். பட் அதில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறத வந்து எஸ் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்னா, ஒரு மனிதனின் மிகப்பெரிய சாதனையாக எதை கருதுவது தனது வாழ்க்கையின் கனவாக தனக்குள்ளே எதை வளர்த்து வந்தானோ அதை அவன் அடைந்து காட்டுவதுதான் என்று அமெரிக்காவின் புகழ்பெற்ற கணிப்பொறித்துறை பேராசிரியர் ராண்டி பாஷ் தனது சிறப்பு சொற்பொழிவில் குறிப்பிடுகிறார். அது 100% உண்மை. ஒரு மனிதனின் மிகப்பெரிய சாதனையாக எதை கருதுவது தனது வாழ்க்கையின் கனவாக தனக்குள்ளே எதை வளர்த்து வந்தானோ அதை அவன் அடைந்து காட்டுவதுதான் என்று அமெரிக்காவின் புகழ்பெற்ற கணிப்பொறித்துறை பேராசிரியர் ராண்டி பாஷ் தனது சிறப்பு சொற்பொழிவில் குறிப்பிடுகிறார். இவர் தான் வந்து 2008 இறந்து போயிடுறாரு. அவரோட சொற்பொழிவு தான் வந்து என்னென்னலாம் பண்ணுன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு சின்ன கதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபுட்பால் விளாட்றப்போ இங்கிட்ட ஒரு 11 பேர், இங்கிட்ட ஒரு 11 பேர் இருப்பாங்க. ஆனால் பால் வந்து ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். அவன் தனக்கு கிடைச்ச வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கிறான் அப்படின்றதுலாம் வந்து அவன் வின் பண்ணுறானா இல்லை தோற்று போகிறானா அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க, உங்களுக்குன்னு சொல்லி சின்ன வயசில் இதெல்லாம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அதுக்கெலாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்களா, இல்லை ஏன் ட்ரை பண்ணல, அதை ட்ரை பண்ணி தான் நீங்கள் அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணி அதை நீங்கள் முடிச்சிருக்கலாமே அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நம் சிறு வயது கனவுகள் நம் பள்ளி மைதானங்களில் வீட்டின் படுக்கை அறையில் உதிர்ந்து மறைந்துவிட்டன. முதலில் நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். எது நம் மனதில் முதல் ஆசையாக இருந்தது? நம் சிறுவயது கனவுகள் நம் பள்ளி மைதானங்களில் வீட்டின் படுக்கை அறையில் உதிர்ந்து மறைந்துவிட்டன. முதலில் அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எது நம் மனதில் முதல் ஆசையாக இருந்தது? அதை நாம் அடைய முயற்சி செய்தோமா? ஏன் முயற்சிக்கவில்லை? படிப்பு, வேலை, குடும்பம் என்று மட்டுமே ஏன் சுருங்கிவிட்டோம்? நான் அறிந்தவரை வெற்றி பெற்ற பெரும்பாலானோர் தன் பாலிய வயதின் கனவுகளை நிறைவேற்றியவர்கள் அல்லது அந்த இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பவர்கள். ராண்டி பாஷின் உரை நிறையவே யோசிக்க வைக்கிறது, நிறையவே கற்றுத்தருகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா வந்து நமக்கு சின்ன வயசில் ஒரு இலக்கு இருந்திருக்கும், அதை நம்ம ஒரு 20 வருஷம் ஆகிருக்கும், அதை நம்ம கடந்து வேறு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். ஆனால் இந்த எஸ்ரா அவர்கள் வந்து அவரோட அந்த ஒரு மனுஷனை பற்றி சொல்லிட்டு, அந்த ராண்டி பாஷ் அப்படின்றவரை சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சின்ன வயசில் இதெல்லாம் ஆசைப்பட்டிருந்தீங்களோ அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பட் அதுக்கு முயற்சியாச்சும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அதுக்கப்புறம் ஒரு ஜென் கதையை வேறு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா, ஒரு துறவி என்ன பண்ணுறாரு வந்து, ஜப்பானிய படைத்தளபதி வந்து வீட்டுக்கு வந்து போகிறாரு. அந்த படை தளபதியை வந்து ரொம்ப புகழ்ந்து வந்து பக்கத்தில் உள்ளவங்களும் அந்த துறவிகிட்ட சொல்கிறாங்க. அந்த துறவி வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே மாட்டுறாரு. இது ஒரு ஜென் கதை தான், இது கற்பனையாக இருக்கலாம், இல்லை உண்மையிலே நடந்தது இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்துமா கூட இருக்கலாம். ஸோ மறுபடியும் வந்து அவர் புகழ்ந்து பேசுகிறாங்க. அப்புறம் வந்து அங்கே உள்ள எல்லா பொருளையுமே வந்து அந்த படை தளபதி வந்து துறவிக்கு வந்து எடுத்து காட்டுறாரு. அந்த பொருளெலாம் வந்து ரொம்ப வந்து விலை உயர்ந்தது, அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. இப்படியே ஒன்றா வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த துறவி வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கார். டக்குன்னு வந்து அந்த வீட்டில் உள்ள ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட வந்து ஒரு பீங்கான்றது இருக்குது, அதை எடுத்து உடச்சிட்றாரு. தளபதி
தளபதி வந்து ரொம்ப கடுப்பாயிடுறாரு. என்ன இப்படி பண்ணிட்டாரு துறவி, நம்ம இவரை எவ்வளோ மரியாதை கொடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருந்தோன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த துறவி வந்து பதில் சொல்கிறாரு. ஏன் உடைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து துறவி வந்து பதில் சொல்கிறாரு. துறவி அமைதியாக சொன்னார், உன் கண் முன்னால் ஒரு பீங்கான் கிண்ணம் உடைந்து நொறுங்குவதை உன் மனதால் தாங்க முடியவில்லை. ஆனால் உன் முன்னே எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள், எவ்வளவு உயிர்கள் கைகால் துண்டாகி வலியால் துடித்து இறந்து போயின. அப்போது ஏன் உன் மனது துடிக்கவில்லை? இதை கேட்ட மருனிடம் தளபதிக்கு தனது அறியாமையை உலகின் இயல்பும் புரிந்துவிடவே தானும் துறவியானார் என்கிறது ஜென் கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டை சொல்லி, நீ மட்டும் ஏன் இவ்வளோ பேரை சாவடிக்கிற, உன் சின்ன பொருளை உடச்சி போட்டவொடனே வந்து உனக்கு இவ்வளோ வலிக்குதில்லை, அப்போ நீ இவ்வளோ மக்கள் வந்து கொள்கிற, ஏன் நீ இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, அவர் வந்து அவரோட பேச்சில் வந்து அவரோட அறியாமையை புரிஞ்சுக்கிட்டு அவருமே துறவியாக போனார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எளிய உண்மைகள் எப்போதுமே மகத்துவமானவை. அவை வாழ்விலிருந்து பெறப்படுகின்றன. அதை சொல்லும் மனிதன் சுய அனுபவத்திலிருந்து சாறுவடித்து அந்த நிஜத்தை நாம் பருகத் தருகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வாருங்கள் தேவதூதன் ஆகலாம் அப்படின்றதுல வந்து 2 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று, நாம் சின்ன வயசில் வந்து என்னெல்லாம் வந்து ஆசைப்பட்டோமோ அதை நம்ம அடைஞ்சோமா, இல்லை அதுக்காக அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணோமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இதில் வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னோமா, இந்த புக்கில் வந்து நிறைய வந்து ஒரு சுய கேள்விகள் நம்மளே கேட்டுக்கலாம். நிறைய கேள்வி நம்மளே கேட்டு நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அது வந்து இது இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது வந்து அந்த ஜென் கதை மூலியமாக வந்து ஒரு மனுஷன் எவ்வளோ வந்து ரொம்ப கொடுமையப்படுத்திக்கிட்டு இருந்தான், ஒரு சின்ன விஷயம் மூலயமா அவனோட அறியாமையை புரிய வச்சுட்டு அவன் எப்படி துறவியானா, அவன் எப்படி மாறினா அப்படின்றதையுமே வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகம் வந்து படித்து பாருங்கள். நன்றி.